இருக்கிற இடத்துல எல்லாரும் எளிமையேற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நீ நல்லவர் நல்லவர். எல்லாரும் கண்களை மூடி வாயை திறந்து கர்த்தரை உயர்த்துவோமா. ஹalleluya. இந்த 6வது மாதத்துல கடைசி வாரத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. நன்றியப்பா நன்றியப்பா. நீ சர்வ வல்லவர், நீ சர்வ வல்லவர். இதுவரைக்கும் நடத்தினவர் எங்கள் இம்மானுவேலரே. நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோம். ஹalleluya. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை, அவருடைய அன்பிற்கு அளவில்ல. ஹalleluya. ஆழம் அகலம் நீளம் இல்லாத அவருடைய அன்பு, விலையேற பெற்ற அன்பு. ஆமென். விலையேற பெற்ற ரத்தத்தினால விலையேற பெற்ற ஜீவனையே நமக்காக கொடுத்த அன்பு, நம்மை மீட்ட அன்பு, நம்மை ரட்சித்த அன்பு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தரை நினைத்து ஆமென். கல்வாரி சிலுவையில அவர் நமக்காக சிந்தின அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை நினைத்து கர்த்தரை உயர்த்துவோம். ஹalleluya. நம்மை மீட்டது ரட்சித்தது அவருடைய கிருபை. ஹalleluya. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்த எங்கள் வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya. எல் ஷடாய் நீ சர்வ வல்லவர். ஹalleluya. மேலானவர், உயர்ந்தவர், சிறந்தவர், மாட்சிமை நிறைந்தவர். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அவருடைய அதிசயமான நாமத்தை உயர்த்துவோம். அற்புதமான நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya. ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில கொடுக்கப்படவில்லை. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நாமம், அந்த சகல அதிகாரத்தையும் வல்லமையும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்த இயேசுவின் நாமம். அது மேலான நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம். ஹalleluya. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. Thank you Jesus. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். கரங்களை தட்டி பாடுவோம். இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாம இயேசு கிறிஸ்து. அவர் நாம இயேசு கிறிஸ்து. அவர் நாம இயேசு கிறிஸ்து. அவர் நாம இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. ஆமென். அவர் நாமத்தில் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாம இயேசு கிறிஸ்து. இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடுவோம் சத்தமா விடுதலையோடு. அவர் நாம இயேசு. எல்லா வாயும் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து. அவர் நாம இயேசு கிறிஸ்து. அவர் நாம இயேசு கிறிஸ்து. அவர் நாம இயேசு கிறிஸ்து. அவர் நாம இயேசு கிறிஸ்து.
நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியோ. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியோ. நாம் விடுதலை அடைவதற்கு வேறே நாமம் நமக்கில்லை. மெய்யாகவே விடுதலை உண்டு. அடைவதற்கு வேறே நாமம் நமக்கில்லை. வாயைத் திறந்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தெய்வம். நம் காரியம் வாய்ப்பதற்கு வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கு வேறே நாமம் நமக்கில்லையே. எல்லாரும் சேர்ந்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நான் சொல்ல சொல்ல மெய்யாகவே விடுதலை, மெய்யாகவே ரட்சிப்பு, உன்னத ஆசீர்வாதம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம். அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கு வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கு வேறே நாமம் நமக்கில்லை. சத்தமா அவர் நாமம் இயேசு. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு, விடுதலை உண்டு, எல்லா செய்வினை கட்டுகளும் முறியும். அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலோ வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலோ வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையுள்ள நாமமே, ஜீவிக்கிற நாமமே, ரட்சிக்கிற நாமமே, உயர்ந்த நாமமே. மனுஷருக்குள்ளே வல்லமையான அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
பயப்பட வேண்டாம். சாத்தானின் சகல வல்லமைகளையும் அதிகாரங்களையும் சிலுவையில் இயேசு உடைத்து விட்டார். ஆமென். ஜெயம் கொடுக்கும் நாமோ, விடுதலை கொடுக்கும் நாமோ. ஓ இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா ஆமென். அல்லேலூயா ஆமென். பாவத்தில் இருந்து ரட்சித்தவே இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து ரட்சித்தவே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமத்தை எல்லாரும் அறிக்கையிடுவோம். பாதாள வல்லமையிலிருந்து நம்மை விடுவித்தாரே இயேசு நாமமே. இயேசு நாமமே நமக்கு ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஆமென். இயேசு நாமமே. அறிக்கையிட நிச்சயமாகவே விடுதலை உண்டு. நம்ம குடும்பத்துல தேவ மகிமை, நம்ம சபையில தேவ மகிமை. ஆமென். ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஆமென். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்தவே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்தவே இயேசுவின் நாமமே. சத்து கோட்டைகளை தகர்த்தெறிந்திடுதே இயேசுவின் நாமமே. சத்து கோட்டைகளை தகர்த்தெறிந்திடுதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே. இயேசு நாமமே நமக்கு ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஓ ராமா ஜெயம் கொடுக்கும் நாமோ. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே. இயேசு நாமமே நமக்கு ஜெயம் ஜெயமே. அறிக்கையிடுகிறவர்களுக்கு நிச்சயமாகவே ஜெயம். எல்லா கட்டுகளும் உடைகிறது. எல்லா வியாதியின் கூறுகள் ஆமென் உடைகிறது. நமக்கு சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஆமென். இயேசு நாமமே நமக்கு ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே யெகோவா ராப்பா. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமம். எல்லா கஷ்டங்கள், எல்லா கண்ணீர்கள், எல்லா வேதனைகளையும் நீக்குகிற நாமம் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. மறுபடியும் தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே. இயேசு நாமமே ஆமென். சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே எனக்கு ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே.
நாமம், ஆமென், எல்லா பேய்கள் நோய்களை விரட்டுகிற இயேசுவின் நாமம், மேலான நாமம், ரட்சிக்கிற நாமம், ஹalleluya, நம்மை உயர்த்துகிற நாமம், விடுதலை கொடுக்கிற நாமம். கரங்களை தட்டி விடுதலையோடு உம்மை நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமது நாமத்தை நாங்கள் ஆண்டவரே உயர்த்துகிறோம். சகல துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே இயேசுவே நீ வாழ்க, இயேசுவே நீ வாழ்க. நம்மை விடுவிக்கிற நாமம், ஓ பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், செருபாபேலுக்கு முன்னாய் சமபூமியாவாய். நாமே இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள் பெரிய பர்வதமாயிருந்தாலும் ஆமென், கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக அது மெழுகு போல உருகிவிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பெரிய பர்வதமா, பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதா? ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் போதும், கர்த்தருடைய பிரசன்னம் போதும். மலைகளும் மெழுகு போல உருகும் சர்வ வல்லவருடைய பிரசன்னத்தினாலே. ஓ ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. ஹalleluya, ஹalleluya. நீரே எங்களுக்கு போதும் அப்பா, நீரே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இந்த உலகம் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். உலகத்தின் காரியங்கள், வானங்கள் ஆமென் சுருட்டப்படும், பூமி எல்லாம் ஒழிந்து போகும். உம்முடைய வார்த்தைகள் மாறாதது. உம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம், நீர் மாறாதவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நீரே எங்களுக்கு போதுமானவர். கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்தரே, கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில உலாவுகிறவரே, எங்கள் மத்தியில அசைவாடுகிறவரே, ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய சபையில கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். தேவனுடைய சபையில கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். நம்முடைய மத்தியில கர்த்தர் அசைவாடுகிறார். ஆமென், ஹalleluya. உணர்ந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்துவோமா? நன்றி அப்பா, நீர் எங்கள் மத்தியில அசைவாடுகிறீர். பகலில் குளிர்ச்சியான வேளையில ஏதேன் தோட்டத்துல உலாவின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்று எங்கள் சபை நடுவுல, எங்கள் மத்தியில நீர் அசைவாடுகிறீர். ஹalleluya. நன்றி ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Thank you Jesus. ஹalleluya. நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றி நீ, பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றி நீ, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ அவர் நல்லவராகவே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நல்லவராகவே இருந்தார். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya, 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 ஆமென், ஹalleluya, ஹalleluya. என்னை மறுரூபமாக்கிடோ
உந்தன் மகிமையில் சேர்த்திடோ என்னை மாறு ஆவிக்குள்ளாக மாற்றும்படியாக கேட்போமா? உந்தன் மகிமையில் சேர்த்திடோ நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமையின் மேகத்துக்குள்ளாக எங்களை மறைத்துக் கொள்ளுங்கப்பா, எங்களை மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமைக்குள்ளாக ஆவிக்குரியவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. கரங்களை உயர்த்தி என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை ஆமேன் மறுரூபமாகட்டும். ஆமேன் ஸ்தோத்திரம். நான் சாதாரணமாக மனிதன் அல்ல, சாதாரணமான மனிதன் அல்ல, மறுரூபமாக்கப்பட்ட மனிதராக ஆண்டவரே இந்த உலகத்துல உண்மை பிரதிபலிக்கிற மனிதராக எங்களை மாற்றுங்கப்பா. கரங்களை உயர்த்தி கேட்போமா? ஆண்டவரே எங்களை ஆவிக்குள்ளாக மாற்றுங்க. ஹல்லேலூயா. யோவான் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள்ளாகும் போது சகல தரிசனங்கள், சகல சொப்பனங்கள், சகல வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். மறை பொருளானவைகளை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். என்னை ஆவிக்குரியவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. ஆமென். என்னை மறுரூபமாக்குங்கப்பா. மகிமையின் மேல் என்னை ஆண்டவரே எங்களை கொண்டு செல்லுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் மேல் வீட்டு அறையில கூடினார்கள். பலத்த காற்றடிக்கிற முழக்கம் உண்டாகி அவர்கள் ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சபை பெந்தைக்கோஸ்தே சபை என்று சொல்வது மாத்திரமல்ல, பெந்தைக்கோஸ்தே அனுபவத்தை பெற்றவர்களாக நம்ம மாற வேண்டும். ஆண்டவரே பெந்தைக்கோஸ்தேயின் அனுபவத்தை தாருமப்பா, என்னை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் பெந்தைக்கோஸ்தே சபை என்று ஒரு பிரிவு அல்ல. ஆமென். பெந்தைக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அந்த அனுபவத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்துல வாழணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்மாறி மலையை ஊற்றுகிறவர், பின்மாறி மலையை ஊற்றுகிறவரே, எங்களை நிரப்போ, எங்களை மறுரூபமாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயத்தை நிரப்பி இருக்கிறது. எத்தனை பேர் உணர்றீங்க? இந்த இடத்துல வந்தாலே தேவ பிரசனம் வருகிறது. ஆமென். ஸ்தோத்திர. வீடுகள்ல இருந்தோம் என்றால் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியாது. கர்த்தரை ஆராதிக்கிற நாள்ல கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது அவருடைய வஸ்திர தொங்கல் நம்மேல் விழுகிறது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் நம்மேல் படும்போது நிச்சயமாகவே விடுதலை. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தின் நுனியை தொட்ட பொழுது விடுதலை என்றால், இன்றைக்கு அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயத்தை நிரப்பி இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு மேலையும் அவருடைய வஸ்திர தொங்கல் விழுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமா? நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றோ பணிந்து தொழுவோ.
सर्व सृष्टिக்கும் எஜமான நீரே, सर्व सृष्टिயை காப்பவர் நீரே. நீரே எங்கள் எஜமான். இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆவே. வானம் பூமி ஒழிந்து போனாலோ உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றோ பிழைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றோ மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றோ பிழைப்பார். அல்லே கரங்களை அசைத்து சொல்லுவோம். அல்லேலூயா, 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 ஆவே. மறுபடியும் ஒரு முறை அல்லேலூயா, அல்லேலூயா, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்த ஒவ்வொரு திரு வார்த்தைகளும் நிச்சயமாய் மாறாது. அது ஒரு நாள் அழிந்து போகிறதே இல்லை. இந்த உலகம் அழிந்து போகும், நாம் அழிந்து போகலாம், இந்த சரீரம் அழிந்து போகலாம். ஆனால் தேவனாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வீக கிருபையை பெற்ற வார்த்தை. இந்த ஆராதனை தேவன் மகிமைப்பட்டபடினால் உற்சாகமாய் கைத்தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.